Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ரெகுலராக நம்ம சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே மேக்ஸிமம் மார்க் உங்களால் ஸ்கோர் பண்ணிட முடியும். அதனால் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள வந்துருக்கிறோம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12th ஃபிசிக்ஸில் ஈஸியாக நம்ம வந்து என்ன பார்த்தா சென்டம் வந்து ஸ்கோர் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம், சரியா? ஆனால் சென்டம் அப்படிங்கிற இடத்த நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஹார்ட் ஒர்க் வந்து கண்டிப்பாக நமக்கு ரொம்ப அவசியமானது, சரியா? அப்போ நான் சென்டம் ஸ்கோர் பண்ணணும் நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா அப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். அட்லீஸ்ட் இந்த 30 நாளாவது நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா இப்போ இருந்து படிக்க ஆரம்பித்தாலும், திரும்பவும் சொல்கிறேன், இப்போ இருந்து படிக்க ஆரம்பித்தாலும் உங்களால் எல்லா சப்ஜெக்ட்லையுமே என்னாச்சு பார்த்தீங்கன்னா சென்டம்மை நம்ம எய்ம் பண்ணி போக முடியும், சென்டம்மை நம்மளால் நெருங்க முடியும், சரியா? இப்போ இருந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். தயவு செய்து நிறைய பேர் என்ன பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்னிங் டைமை யூஸ் பண்ணுறதில்ல. 4 o'clock நீங்கள் எந்திரிச்சிங்க அப்படின்னா நல்லபடியாக 4 to 6 வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அந்த உங்களோட அதாவது எய்ம் வந்து வேறு பக்கம் சிதறாது, சரியா? அதனால் 4 to 6 நல்லபடியாக யூஸ் பண்ணுங்கள், அதுவே உங்களுக்கு போதுமானது. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துருக்க வந்து பார்த்தீங்கன்னா லெசன் வைஸ் இருக்கக்கூடிய 2 mark கொஸ்டின்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அதாவது இது வரைக்கும் நமக்கு எதெல்லாம் அடிக்கடி நமக்கு வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க அப்படிங்கிற 2 mark கொஸ்டின்ஸை என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா லெசன் வைஸ் உங்களுக்கு பார்க்குறோம். இது முக்கியமாக எதுக்காக யூஸ் ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு லெசன் நீங்கள் படித்து முடிச்சிங்க அப்படின்னா அதை ரிவைஸ் பண்ணுறதுக்கு இது கண்டிப்பாக யூஸ் ஆகும், சரியா? ஏன்னா இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் பார்த்துட்டு அது ஒரு தடவை டெஸ்ட் எழுதி பார்க்கலாம், இல்லை ரீகால் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். அதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்குறது 3 mark, சரியா? 3 markல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் தெளிவாக நம்ம என்னாச்சு போது உங்களுக்காக கொடுத்துருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம 2 mark 3 mark கம்பல்சரியில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் சம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு தனியாக நம்ம செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கோம். சப்போஸ் அந்த வீடியோ பார்க்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருங்க, அதையும் பாருங்கள். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து என்னாச்சு பார்த்தா ஈஸியாக சென்டம் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அப்போ சென்டம் ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னா கம்பல்சரி நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா 2 mark கம்பல்சரியும் 3 mark கம்பல்சரியும் நமக்கு என்ன பண்ணுறாங்க, நமக்கு மேக்ஸிமம் இல்லை 100% என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சம்ஸ் தான் கேட்குறாங்க. அப்போ சம்ஸில் எது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் தயவு செய்து அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இம்பார்ட்டன்ட் சம்ஸ் நமக்கு தெரியாமல் நம்ம சென்டம் வந்து ஸ்கோர் பண்ண முடியாது, அதை தெளிவாக பார்த்துங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5 mark கொஸ்டின்ஸ், சரியா? 5 mark கொஸ்டின்ஸ் வந்து எப்படி நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னா இது வரைக்கும் கேட்டிருக்க இந்த பிடிஎஃப் ஃபைலை கிரியேட் பண்ணவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இது வரைக்கும் கேட்டிருக்க பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரே இடத்துல மெர்ஜ் பண்ணி உங்களுக்காக நம்ம என்னன்னு பார்த்தா கொடுத்துருக்குறாங்க. எப்படி நம்ம கெமிஸ்ட்ரிக்கு வந்து நம்ம கொடுத்துருந்தோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது, சரியா? அதனால் இதில் இருக்க கொஸ்டின்ஸை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. மேக்ஸிமம் இதில் இருந்து தான் நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தம் 6 பேஜ். இந்த 6 பேஜை தெளிவாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே போதுமானது. வித் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்புறம் 1 marks, சரியா? இதை மட்டும் பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் சென்டம் வந்து ஸ்கோர் பண்ணிட முடியும். இப்போ இருந்து இன்னையிலேருந்து உட்காந்து நீங்கள் படிக்க ஆரம்பித்தாலும், சரியா? அதனால் கண்டிப்பாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.